ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிக்னேச்சர் பீட்டாஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்கான நாள் வந்துருச்சு. ஸோ அந்த பேர் எடுத்துட்டோம். என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவதார் வந்து 2 பேர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ரொம்ப எக்ஸாட்டிக்கான பேர்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேர்ஸ் ரெண்டும் எங்கேருந்து எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான். ஸோ தாய்லாண்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இம்போர்ட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவர் வீடியோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேர்ஸ் ரெண்டுத்தையும் புக் பண்ணோம். ஏன் 2 பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பேரு. ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட வந்துருச்சு ஒரு பேரு. ஸோ இது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபிஷ்ஷு கேட்குறவங்களும் நம்ம சேல் பண்ணுற ஃபிஷ் கேட்குறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அவதார் பேர் வேணும் ப்ரோ, அது எவ்வளோ பைசாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே ரேஞ்ச் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம எடுத்துகிட்டு இதை ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இப்போ வந்து எடுத்திருக்கோம். ஸோ மெயினாக இந்த பேர்ஸ்லாம் எடுத்ததுன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்காக மட்டும்தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த பேர்ஸையும் நம்ம ப்ரீட் பண்ணிட்டோம்னா இதையும் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒரு 2000லாம் சொன்னாங்கன்னா இப்போ வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் ஆனால் இந்த குவாலிட்டி எல்லாருக்கிட்டேயுமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இவ்வளோ பைசா கொடுத்து நான் வந்து இந்த பேர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது ப்ரீட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது 2 பேரும் நம்ம வந்து அன்பேக் பண்ணலாம். ஸோ அன்ராப் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இது 2ம் வந்து மேலு, இது 2ம் வந்து ஃபீமேலு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து செமி அடல்ட் பேர் தான் எடுத்திருக்கேன். எதனால் செமி அடல்ட் பேர்? நான் வந்து எப்போவுமே அடல்ட் தானே எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ செமி அடல்ட் பேர் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, கண்டென்ட்காக தான். மெயினாக வந்து யூடியூப்காக நிறைய பேருக்கு எப்படி க்ரூம் பண்ணணும், ஆக்சுவலாக க்ரூமிங்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டிப்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செமி அடல்ட் பேர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு செமி அடல்ட் பேரை நம்ம எப்படி க்ரூம் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்ற கண்டென்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக செமி அடல்ட் பேர் நான் எடுத்திருக்கேன். ஸோ மேல் நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? ஓகே. ஸோ ஃபுல் டாட்டடு செம்ம பஞ்சாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது க்ரீன் அவதார் லைனில் வரும். ப்ளூ எடுக்கலை. ஏன்னா வந்து ப்ளூ வந்து அந்த அளவு கிளிட்டர் ஆக மாட்டுது. எல்லாருக்கிட்டேயும் இப்போ வந்து அந்த ப்ளூ வந்து பரவலாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம க்ரீன் ட்ரை பண்ணலாம். ஏன் க்ரீன் எடுத்தேன்னா அதுதான் ரொம்ப பஞ்சியாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக டாட்ஸாக இருக்கும். ஸோ இதோட ஃபீமேல் நான் இப்போ காட்டுறேன். ஸோ அதோட ஃபீமேல் தான் இது கொஞ்சம் டெய்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சியாக இருக்கும். உடம்புலையுமே கொஞ்சம் டாட்ஸ் இருக்கும். அப்புறம் இது பிளாக் வந்து நல்ல செம பஞ்சாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது எக்லோடாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நான் கவனிக்கல. பட் ஆனால் நான் வந்து பேட்டர்ன் நல்லா இருக்கட்டும், மேல் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கா அப்படின்றது தான் நான் பார்ப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையுமே நான் வந்து டேங்க்கில் விட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் மேல் பார்த்துடலாம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ரெட் வாஷும் வர சான்சஸ் இருக்குது. சேம் அதே க்ரீன் இது தான் பேட்டர்ன் தான் இருக்கும் உடம்புல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல செம பஞ்சியாக இருக்கும். சுத்தமாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து ஷிப்மெண்ட் காலைல ஒரு 3 o'clock கிட்டே வந்தது. நான் அப்போவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நைட்டு வரைக்கும் நான் இங்கே தான் வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ நைட்டு தான் நான் எடுத்தே பார்க்குறேன். அப்போ ஃபிஷ்ஷு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷு நல்லா தான் இருக்குது. செம பஞ்சியாக இருக்குது கலரு. ஸோ இதோட ஃபீமேல் பார்த்துடலாம்.
ஓகே, இது வாண்டடாக வந்து செமி அடல்ட் பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்ததுப்பா. அடல்ட் வேண்டாம், நான் க்ரூம் பண்ணணும், க்ரூம் பண்ணி அப்புறம் நான் ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற நோக்கத்தில் தான் எடுத்ததே. கண்டிப்பாக நம்ம ப்ரீட் பண்ணலாம். இது எப்படி நான் க்ரூம் பண்ணுறேன்றதை நான் வீடியோ போடுறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது அதோட ஃபீமேலு. ஸோ மேல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபீமேல் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஆனால் கலர் டாப் நாச்சாக இருக்குதுங்க. அவங்க அமிச்ச வீடியோவை விட இதில் நல்லாயிருக்கு. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பேரு. நான் செகண்டு காமிச்சது தான் இப்போ விட்டுருக்கேன். ஸோ இந்த பேர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதில் ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல. பட் ஆனால் விட்டு டிஸ்பிளே டேங்கில் விட்டதுக்கப்புறம் லைட்டு போட்டதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டாங்க போல். ஸோ ஃபீமேல்லாம் ஃபுல் பயத்தில் இருக்குது. ஆனால் மேலோட கலர் செம்ம பஞ்சியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஓகே, பட் ஆனால் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுறாங்க, ஃப்ளார் பண்ண ஆரம்பிக்கிறாரு மேல். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி இதை வந்து க்ரூம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி போயிட்டுருக்கு, ஃபிஷ்ஷோட கலர் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, மேல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஃப்ளாரே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பேர் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் பேரோட வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேல் செம்ம பஞ்சியாக இருக்குது. ஃபீமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு லைட் போட்டதுக்கப்புறம். ஸோ அதனால தான் உடம்புல அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் தெரியுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீமேல் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மேலுக்கு வந்து கலர் போல், பட் ஆனால் இவரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கார். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. சேம் மேல் தான், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது போல். இப்போதான் கொஞ்சம் ஃப்ளார் பண்ணுறாரு. ஓகே, பாடி பேட்டர்ன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த உடம்புலலாம் அந்த நெபுலா பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த டெய்லெலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இஸ் ஸோ அக்ரெசிவ். கரெக்டான பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஃபீமேல் கொஞ்சம் பெருசு மேலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ வந்து அதை டாமினேட் பண்ணணும்னா மேல் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த பேரில் இருக்குது பர்ஃபெக்ட். ஓகே, நல்ல பேரு. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் இதை க்ரூம் பண்ண போகிறேன். ஸோ க்ரூம் பண்ணுற வீடியோ இதுக்கப்புறம் சேனலில் வரும். ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஃபீட் பண்ணுறேன், எப்படி நான் வந்து வந்த ஃபிஷ்ஷை வந்து நான் குவாரண்டைன் பண்ணுறேன். ஸோ ஒரு டிப்பு மட்டும் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, வந்தவொடனே எல்லோரும் ஃபிஷ்ஷை வந்து கேன் வாட்டரில் தான் மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன வாட்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், போர் வாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெல் வாட்டரா. ஸோ வந்து பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேன் வாட்டரில் மெயின்டைன் பண்ணுங்கள். எதுக்குன்னா வந்து டிடிஎஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபிஷ்ஷு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணும். கண்டிப்பாக வந்து பாதாம் லீஃப் போட்டு வச்சுருங்க. ஸோ அது வந்து ஜென்ரல் மெடிசன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாதாம் லீஃபில் தான் போட்டு மெயின்டைன் பண்ணுவேன். டேங்க் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் போட்டுடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவும் போட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ.
2 பேரில் எந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ப்ரீட் பண்ணால் குட்டிங்களெல்லாம் உங்கள்கிட்ட நான் சேல் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. Cheers.